இன்னைக்கு விஜய் சேதுபதி நடிச்சு வெளியாகியிருக்க ஏஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் ரொம்ப சிம்பிள். இது ஒரு வழக்கமான கமர்ஷியல் படம். சொந்த ஊர்ல இருந்து மலேசியா வர நம்ம ஹீரோயினுக்காக பண்ற ஆக்ஷன்ஸ், அதுல வர ப்ராப்ளம்ஸ் அண்ட் அவரை எப்படி ஃபேஸ் பண்றாரு, இதுதான் கோர் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம். விஜய் சேதுபதி போல்கண்ணன் கேரக்டரை ஈஸியா கேரி பண்ணியிருக்காரு. இந்த ரோல் அவருக்கு ரெக்க படத்துல இருந்து ஃபெமிலியர் மாதிரி ஃபீல் ஆகுது. மாஸ் அண்ட் கொஞ்சம் ஆக்ஷன் சேர்த்து சூப்பரா நடிச்சிருக்காரு. யோகி பாபு அங்கங்க சிரிக்க வைக்கிறாரு. விஜய் சேதுபதியோட காம்போ ஓகேவா தான் இருந்துச்சு. கொஞ்சம் காமெடி கிளிக் ஆகுது அங்கங்க. ருக்குமணிக்கு இது தமிழ்ல டெபியூ ஆகுற படம். இவங்க ரோல் பெருசா ஸ்கோப் இல்ல. பிரசன்ஸ் ஓகேவா இருந்துச்சு படத்துல. படம் ஃபுல்லா மலேசியால தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. விஷுவல்ஸ் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்கவும் நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம். வில்லன்ஸ் ரோல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதியிருக்கலாம். படத்துல வர ராபரி சீன் கொஞ்சம் நம்புற மாதிரி பிரசன்ட் பண்ணியிருந்தா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். விஜய் சேதுபதி ருக்குமணிக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸை இன்னும் கூட அழுத்தமா பதிவு பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எங்கேஜாக எனக்கு ஃபீல் ஆச்சு. பர்சனலி எனக்கு எங்கேஜ் ஆகலை, கம்ப்ளீட்டாக என்டர்டெயினும் பண்ணல. நீங்கள் ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கணும், விஜய் சேதுபதி ஸ்க்ரீன் பிரசன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.